இது சிறுபான்மை அரசு இல்ல, சிறுபான்மையினருக்கான அரசு அப்படின்னு நம்ம விஜய் அண்ணா பதவி ஏற்கக்கூடிய நாள் அன்னைக்கு நாங்க வந்து சிறுபான்மையினருக்கான ஒரு அரசு அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி ஒன்று கொடுத்திருந்தாரு. ஆனா அவர் பதவியேற்ற 20 நாள்ல வரக்கூடிய முதல் பக்ரீத் பண்டிகையை இன்னைக்கு இஸ்லாமியர்கள் நிம்மதியா கொண்டாட முடியாத ஒரு நிலைமையில இன்னைக்கு நடந்திருக்கு. இத்தனை நாளா நம்ம உத்தரப்பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான் இங்கெல்லாம் கேள்விப்பட்டோம். பக்ரீத்துக்கு நிம்மதியா யாருமே மாடு எடுத்துட்டு போக முடியல. மாடை எடுத்துட்டு போய் அவங்க இடத்துல போய் நிம்மதியா போய் குர்பானி கொடுக்க முடியல. அந்த கறியை போய் ஏழைகளுக்கு போய் பங்கிட்டு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி இத்தனை நாளா உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் இங்க கேள்விப்பட்ட செய்திகள் எல்லாமே இப்போ முதல் முறையா தமிழ்நாட்டிலுமே கேள்விப்படுறோம். ஒரு மதரசாவுக்காக மாடுகளை எடுத்துட்டு போறாங்க. அங்க போய் ஒரு தனி ஒரு இடம், ஒரு பெரிய தோட்டம், ஒரு பாதுகாப்பான இடம், அவங்களுக்கு சொந்தமான ஒரு இடம். இதனால வெளியில இருக்கக்கூடிய யாருக்குமே எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அங்க போய் மாடுகளை கொண்டு போய் மதரசாவுக்கும் ஏழை மக்களுக்கும் பங்கிடுறதுக்காக எடுத்துட்டு போறாங்க. அங்க வந்து இந்த மாதிரி நீங்க இங்க கொடுக்க கூடாது, இது அக்கம் பக்கம் உள்ளவங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துது. எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. அவங்க ஃபுல்லா ஒரு காம்பவுண்ட் செவரோட ஒரு பெரிய தோட்டம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அந்த இடத்துல வச்சுட்டு அவங்க இடத்துல அவங்க கொடுக்குறாங்க. இதுல அடுத்தவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், இதுல வந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படி இப்படின்னு இருக்கக்கூடிய மாடுகள் எல்லாம் எடுத்துட்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமைகளை ஏற்படுத்துறாங்க. இப்ப நம்ம பார்த்த சம்பவம் இது செங்கல்பட்டுல நடந்தது. இது செங்கல்பட்டுல மட்டும் இல்ல, தமிழ்நாடுடைய பல பகுதிகளில் இது மாதிரி நடந்திருக்குது. ஒரு இடத்துல மாடுகளை அவங்க வழக்கமா எங்க குர்பானி கொடுப்பாங்களோ அந்த இடத்துல மாடுகளை குர்பானி கொடுக்குற நேரத்துல அங்கேயுமே திடீர்னு போலீஸ் வராங்க. போலீஸ் வந்துட்டு இந்த மாதிரி மாடுகள்லாம் இங்கெல்லாம் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய பந்தல்களை கலட்டி அங்க இருக்கக்கூடிய மாடுகள் எல்லாத்தையுமே கோசலைக்கு கொண்டு போற மாதிரி. இந்த கோசலைன்ற வார்த்தையில இத்தனை நாளா வடமாநிலத்தில் நம்ம கேட்டு இருந்த வார்த்தை. இந்த மாடெல்லாம் கோசலைக்கு கொண்டு போறோம் அப்படின்னா அங்க மக்கள் எல்லாம் சூழ்ந்து நியாயம் கேட்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகு நடக்கக்கூடிய முதல் பக்ரீத் பண்டிகை இப்பேற்பட்ட ஒரு நிலைமையில நீங்க சந்திச்சுக்கிட்டு இருக்குது. உடனே இதுக்குமே அந்த அணில்கள் முட்டு கொடுக்க ஓடி வந்துருவாங்க. இது கோர்ட் ஆர்டர், கோர்ட் ஆர்டர் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. ஏன் கோர்ட் ஆர்டர் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு அரசுமே கையாண்டது இல்லையா? திருப்பரங்குன்றத்துல என்னாச்சு? கோர்ட் ஆர்டரோட தர்கா வாசல்ல தான் நான் போய் தீபம் ஏத்துவேன் அப்படின்னு சங்கிகள் போய் வழக்கு கொடுத்தாங்க. இங்கேயுமே இந்த பக்ரீத் கேஸ்லயுமே சங்கிகள் அப்படிதான் கரெக்டா பக்ரீத் அந்த நேரத்துல போய் நீதிமன்றத்துல போய் வழக்கு தொடுக்கிறாங்க. அதே நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் கிட்ட தான். அப்போ அந்த இடத்துல கோர்ட் உத்தரவோட வந்து நாங்கள் தர்கா வாசல வந்து தீபம் ஏற்றுன்னு வரும்போது அன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன செஞ்சாரு? ஏத்த உடல, அதெல்லாம் உள்ள யாரையும் அனுமதிக்க முடியாது அப்படின்ட்டாரு. திரும்பவும் மறு நீதிமன்றத்தோட மறு உத்தரவோட சிஆர்பிஎஃப் அதிகாரியோட துணையோட ஒரு 50 ராணுவ வீரர்களோட வந்தாங்க. நீ யார வேணாலும் கூட்டுவா, உள்ள அனுமதிக்க முடியாது, இங்க மத சார்பின்மை முக்கியம், எல்லா மக்களும் ஒத்துமையா வாழ்ந்துட்டு இருக்கும்ல, இங்க அப்படிலாம் விட முடியாதுன்னு சொல்லி அவ்வளவு உறுதியோட நின்றாங்க. அப்படி உறுதியோட திமுக அன்னைக்கு நிற்கும் போது திமுகவுக்கு சுமத்தப்பட்ட பெயர் என்ன தெரியுமா? இந்து விரோதி. எப்படி இந்து மதத்துடைய சடங்குகளை செய்ய விட மாட்டாங்களே, இந்து விரோத திமுக அப்படின்னு ஒரு பழி சுமத்தப்பட்டது. நீ என் மேல என்ன வேணாலும் பழி சுமத்திக்கோ, நான் ஜனநாயகத்தின் பக்கம் நிற்பேன் அப்படின்னு உறுதியோடு நின்றாங்க தெரியுமா? அந்த திமுக எனக்கு தேவையில்ல, நான் வந்து சினிமாவை பார்த்து தான் ஓட்டு போடுவேன், எனக்கு மாற்றம் வேணும் மாற்றம் வேணும்னு போய் ஓட்டு போட்டாங்க இல்லையா? அந்த மாற்றத்தோட முதல் விளைவு இத்தனை ஆண்டுமா நூற்றாண்டு காலமா இங்க மாடுகள் அறுக்கப்பட்டு அது ஏழைகளுக்கு பகிரப்பட்டு கொண்டாடப்பட்ட ஒரு பண்டிகை. இந்த முறை அப்படிலாம் பண்ண முடியாது, நீங்க உங்க இடத்துல வச்சோ பொது இடங்கள்ல வச்சோ இது மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு சட்டங்களை கொண்டு வராங்க. சரி, இந்த புது சட்டம் எங்கேயாவது நடைமுறைக்கு சாத்தியமா? அல்லது அந்த தீர்ப்பை கொடுத்திருக்கக்கூடிய நீதிபதி அவர் இதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட தீர்ப்புகள் என்ன, அதுக்கு எதிராக அந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போது? எந்த ஒரு செயல் திட்டமே இவங்கள்ட்ட கிடையாது. நான் மாற்றம் சினிமா, அந்த சினிமா போதை, இதுக்காக ஓட்டு போட்டேன். இப்ப இன்னைக்கும் பாருங்க, முதலமைச்சர் விஜய் அவர் ஆட்சி பொறுப்பேற்று முதல் கையெழுத்து சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்னு ஒரு கையெழுத்து போட்டார்ல. அப்போ அவர் கையெழுத்து போட்ட ஒரு செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய நாள் இன்னைக்கு. இன்னைக்குதான் அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை அந்த செயல் திட்டத்தை நான் செய்ய போறேன். அதில் இருக்கக்கூடிய மகளிர் காவல் அதிகாரிகளுக்கெல்லாம் பிளாக் ட்ரெஸ், ஒரு மாதிரி புதுமையான ஒரு யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு மாநிலம் முழுக்க இங்க சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சு போய் கிடக்குது. 61 வயசு பெண்களுக்கு கூட இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை. வேலைச்சில ஒரு 61 வயசு முதியோர் ஒரு பெண்ணை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யக்கூடிய அளவுக்கு அவ்வளவு சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சு போய் கிடக்குது. கடலூர்ல ஒரு பெண் ஒருத்தவங்கள அவங்கள கொலை பண்ணி முகமே சிதைக்கப்பட்டிருக்கு. அங்க முகமே இல்லை, முகமே சிதைக்கப்படக்கூடிய அளவுக்கு ஒரு 25 வயது பெண்ணை சீரழிச்சு அந்த சடலத்தை கூட முறையா கூட புதைக்கல அவனுங்க. அப்படியே அறகுறையா விட்டுட்டு போகக்கூடிய அளவுக்கு இவ்வளவு மோசமான அளவுக்கு சட்ட ஒழுங்கு பெண்கள் பாதுகாப்பு இந்த அளவுக்கு சீரழிஞ்சு போயிருக்கிற நேரத்தில் நான் வந்து சிங்கப்பெண் அதிரடி படைன்னு சொல்லி எல்லாம் ஒரு ரீல்ஸ் தான், அது ஒரு கிரியேட்டிவிட்டி தான். அந்த கிரியேட்டிவிட்டிக்காக ஒரு ரீல்ஸ் ஸ்டைல்ல சிங்கப்பெண் அதிரடி படைன்னு கொண்டு வரேன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. சரி, அதையாச்சும் முழுசா செஞ்சாங்கன்னா அதையுமே முழுசா செய்யல. இன்னைக்கு அந்த அந்த திட்டத்தை தொடங்கி வைப்பாரு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னைக்கு திட்டம் ரத்து. இதுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சாரு, கட்சி விட்டு வெளியில வர மாட்டாரு. அன்னைக்கு பிளான் ரத்துன்னு ஓடிச்சு. பிரச்சாரத்துக்கு வெளில வந்தாரு, இன்னைக்கு பிரச்சாரம் ரத்துன்னு சொல்லி இப்படி ரத்து. திருவிளையாடல் படத்துல சிவாஜியும் நாகேஷும் பேசுவாங்க, பிரிப்பது
பிரிக்கவே முடியாதது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி பிரிக்கவே முடியாதது விஜயும் ரத்தும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இவரோட ரத்து. பிரச்சாரத்துல வந்தாலும் எல்லாம் ரத்து ரத்து ரத்துன்னு போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்தோடனே முதலமைச்சர் கலந்துக்கக்கூடிய அரசு சார்பில் அவர் கையெழுத்து போட்ட முதல் திட்டம் அந்த நிகழ்ச்சியுமே இன்னைக்கு ரத்து. சரி, அரசுடைய இவ்வளவு முக்கியமான ஒரு கையெழுத்து போட்ட முதல் நிகழ்ச்சி இன்னைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கு. வேற எங்க தான் போனாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய மேனேஜர் அசிஸ்டன்ட் சொல்லக்கூடிய ஜெகதீஷ் புது வீடு திறப்பு விழா செய்றாரு. அந்த வீட்டு திறப்பு விழாவுக்கு முதலமைச்சர் பட்டு வேஷ்டி என்ன அப்படி போய் இறங்குறாரு. அங்க போய் அந்த விழாவுக்காக இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு ரத்து செய்யக்கூடிய அளவுக்கு இப்படி நிலைமை நடந்துகிட்டு இருக்குது. ஆனா இவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன, கோர்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த கோர்ட் ஆர்டர்னா கோர்ட்டுக்கு எதிராக நீங்க என்ன செய்ய போறீங்க, இந்த அரசு என்ன செய்ய போகுது, எந்த ஒரு செயல் திட்டமே இவங்களுக்கு இல்ல. ஏன்னா நீதிபதி ஜே.ஆர். சுவாமிநாதன் அவரு பொதுவாகவே அந்த ஆர்எஸ்எஸ் மாதிரியான பல மேடைகள்ல போய் கலந்துக்கிறாரு, சனாதன புகழ் பாடிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் கொடுக்கப்பட்ட தீர்ப்புமே இதுக்கு முன்னாடி கரூர்ல எச்சில் இலை சம்பந்தமான தீர்ப்பு கொடுத்தாரு. அதாவது பார்ப்பனர்கள் சாப்பிட்டு வச்ச எச்சி இலை, அந்த எச்சி இலையில மற்றவங்க போய் உருண்டு பிறண்டாங்கன்னா அவங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படுமோ, நன்மைகள் கிடைக்குமோ, ஏதோ ஒரு காரியத்துக்காக செஞ்சுட்டு இருந்தாங்க. அது ஒரு நேரத்தில் இங்க தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. இந்த மாதிரி ஒரு உயர் சாதியினர் சாப்பிட்ட ஒரு எச்சி இலையில மற்றவங்க போய் உருள்றதுங்கிறது இது ஒரு தீண்டாமை தானே, இது ஒரு மோசமான தீண்டாமை, ஒரு மோசமான மூட நம்பிக்கை அப்படின்னு பல பேர் கொடுத்த வழக்கினால அது தடை செய்யப்பட்டிருந்தது. ஆனா இதே நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் வந்து இல்ல அது அவங்களே விரும்பி தானே போய் செய்றாங்க, அப்ப தப்பு இல்லையே அப்படி சொல்லி அதுக்கு அனுமதி கொடுத்த ஒரு நபர். திருப்பரங்குன்றத்தில் அவ்வளவு பெரிய பிரச்சனை, திருப்பரங்குன்றத்தில் எப்படியாவது ஒரு பிரச்சனை கலவரத்தை உண்டாக்கலாம்னு சொல்லி சங்கிகள் இங்க காத்துட்டு இருக்கும்போது கரெக்டா தர்கா வாசல்ல போய் நீ தீபம் ஏத்துறதுக்கு உனக்கு அனுமதி தரேன் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு நீதிபதி. இங்க திமுக அவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் ஒரு பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தரா இந்த மாநிலத்தோட முதலமைச்சர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மாநிலத்தோட உரிமையை போய் நிலைநாட்டினாங்க. அந்த வழக்கை வந்து இல்ல ஆளுநர் தான் வேந்தரா இருப்பாரு அப்படின்னு சொல்லி அப்பேற்பட்ட ஒரு அறிவிப்புகள் கொடுத்த இப்பேற்பட்ட நீதிபதி. அப்ப அவர் இது வரைக்கும் கொடுத்த தீர்ப்புகள் எல்லாமே இந்த மாதிரியான ஒரு சர்ச்சைக்குரிய தீர்ப்புகளாகவும் அல்லது ஒரு சாராருக்கு சாதகமாவோ இது மாதிரியான தீர்ப்புகள் இருக்கும்போது அப்ப அவரு கரெக்டா பக்ரீத்துக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பை கொடுக்குறாரு. இந்த பக்ரீத்துக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு கொடுத்து பக்ரீத் உட்பட எந்த நாளிலுமே இந்த மாதிரி மாடுகளையோ பசுகளையோ மாடுகளையோ பொது இடத்துல அறுக்கக்கூடாது, ஆடுகளாவே இருந்தாலும் அது பொது இடத்துல அறுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு புதுவிதமான ஒரு தீர்ப்பை கொடுக்குறாரு. அதாவது பசு அதனா கூட ஓகேங்க, ஏன்னா இன்னைக்கு யாருமே பசுலாம் குர்பானிக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அது என்னைக்கு ஒரு மதத்துடைய ஒரு வழிபாடா கருதுறாங்களோ அப்பவே இஸ்லாமியர்கள் பசு வந்து இங்க குர்பானி கொடுக்கறது இல்ல. வட மாநிலங்கள் பல மாநிலங்கள்ல உலமாக்கள் ஃபத்வாவே கொடுத்துட்டாங்க, பசுக்களை நீங்க குர்பானிக்கு பயன்படுத்தாதீங்க. எப்போ அதை அவங்களோட தெய்வங்களா வணங்குறாங்களோ அதை வச்சு எப்படி ஒரு அரசியல் நடக்குதோ அப்ப அந்த பிராணியை தவிர்த்துருங்க. நீங்க எருமை காளைகள் இது மாதிரியான பிராணிகளை குர்பானி கொடுத்துருங்கன்னு சொல்லி அது எப்போ இஸ்லாமியர்களை கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இவர் வந்து அது குறிப்பிடுறாரு பாருங்க, பக்ரீத்னு அந்த டேட்டை குறிப்பிடுறாரு. ஏன்னா இந்த வழக்கை கொடுக்கறது இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த சூரிய பிரசாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் போய் கொடுக்குறாரு. இதுக்கு முன்னாடி இதே கட்சியை சேர்ந்த ராம ரவிக்குமார் போய் இந்த திருப்பரங்குன்ற விஷயத்துல போய் கேஸ் கொடுத்த மாதிரி இங்க சூரிய பிரசாத்னு ஒருத்தர் போய் கேஸ் கொடுக்குறாரு. அந்த தீர்ப்பை விசாரிக்க நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் என்ன பண்றாருன்னா பக்ரீத் உட்பட எந்த ஒரு நாளிலுமே பசுவையோ இது மாதிரியான விலங்குகளையோ பொது இடங்கள்ல பலியிடக்கூடாது. இறைச்சியை அறுப்பதற்காக எந்தெந்த கூடங்கள் இருக்குதோ அந்த கூடங்கள்ல தான் இனிமே ஆடுகளாவே இருந்தாலும் அந்த கூடங்கள்ல தான் பலி கொடுக்கணும், பொது இடங்கள்ல கொடுக்கூடாதுங்கிறாரு. சரி, இது முதல் சாத்தியமா? இது எல்லா இடங்களும் நடைமுறைப்படுத்துறீங்க, அது பக்ரீத் உட்பட அப்படின்னு அங்க மென்ஷன் பண்றாங்க பாருங்க. இது எல்லா இடத்தையும் கடைபிடிச்சிருங்களா? ஏன்னா பக்ரீத்துக்கு மட்டும்தான் இங்க ஆடுகளையோ மாடுகளையோ இங்க அறுத்து பலியிடுறது நடக்கல. இது காலங்காலம் நூற்றாண்டு காலமா பல மத வழிபாடுல நடந்துட்டு இருக்கு. முனியாண்டி கோயில்ல, கருப்பசாமி கோயில்ல, மாரியம்மன் கோயில்ல எல்லா இடங்கள்லயுமே கடை அறுத்து பலியிடக்கூடிய பழக்கம் இருக்கு. அப்ப அங்கேயும் போய் நாளைக்கு போய் நிறுத்திடுவீங்களா? என்ன ஒரு தீர்ப்பு இங்க? காலங்காலமா ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் மக்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. அதனால அடுத்த மக்கள் யாருக்குமே எந்த ஒரு பாதிப்பும் இல்ல ஆடுகளையோ மாடுகளையோ அறுக்கிறது அது நாட்டுல தடை செய்யப்பட்ட ஒரு குற்றமா? அதுவும் இல்ல. அப்ப எதுக்கு இந்த தேவையில்லாத ஒரு தீர்ப்பு? இதனால இங்க பெரிய ஒரு சர்ச்சையை தானே ஏற்படுத்துது. இத்தனை நாளமா நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்த மக்களுக்கு மத்தியில தேவையில்லாத குழப்பங்களையும் பதட்டங்களையும் ஏற்படுத்துது. அப்ப இப்ப ஏற்பட்ட ஒரு தீர்ப்பை ஒரு நீதிபதி கொடுக்கும்போது அவர் தொடர்ந்து இது மாதிரியான தீர்ப்புகளை கொடுக்கும்போது இங்க ஆளக்கூடிய ஒரு அரசு என்ன செய்யணும், அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், திருப்பரங்குன்ற விஷயத்துல ஸ்டாலின் எப்படி ஹேண்டில் பண்ணாரு, இந்த எந்த ஒரு நடைமுறையுமே பார்க்காம இவங்க என்ன நாங்க தீர்ப்பு கொடுத்துட்டாங்க உடனே நாங்க இருக்க மாடுகள்லாம் போய் அறக்க விடாம ஆக்குறோம், மாடுகள்லாம் நாங்க பிடிச்சிட்டு போயிடுறோம், மாடுகளை இனிமே யாருமே இந்த இடத்துல நீங்க அறக்கக்கூடாது அப்படி இப்படின்னு நிம்மதியா அந்த பக்ரீத் பண்டிகையை கூட கொண்டாட முடியாத அளவுக்கு தான் இவங்களுடைய ஆட்சியோடைய மகிமை இருந்துகிட்டு இருக்குது. அப்ப ஆட்சிக்கு வந்து 20 நாள்லயே ஒரு பக்கம் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போய் கிடக்கு, மக்கள் அவங்களோட மத நம்பிக்கை நிம்மதியா கடைபிடிக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்குது. இவங்க தான் அடுத்த 5 வருஷத்துல நம்மளை கட்டி காக்கக்கூடிய ஒரு அரசு அப்படின்னு இங்க பல பேர் மமதையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இது ஏதோ பக்ரீத்ல நடக்கக்கூடிய மத சார்ந்த விஷயங்கள்லயோ மத நம்பிக்கை சார்ந்த விஷயங்களோ இல்ல. பக்ரீத் நாள்ல நடந்த எத்தனை கூத்துக்களை கொஞ்சம் பாருங்க. இப்ப பக்ரீத் நாள்
கரெக்டா வீக்கெண்ட்ல வேற வந்துருச்சு. அந்த வார இறுதி சேர்த்து அந்த விடுமுறை நாள்ல மக்கள் பல பேர் அவங்களோட ஊருக்கு போலாம், பக்ரீத் வேற லீவு, அதை தொடர்ந்து அப்படியே இந்த லீவ்ல போய் ஊருக்கு போயிட்டு வந்துடலாம்னு சொல்லும் போது பஸ் ஸ்டாண்ட்ல கூட்டம். அங்க கூட்டத்துல முறையான பஸ் ஏற்பாடு செய்யல. பொதுவாகவே இது மாதிரி விடுமுறை நாட்கள்ல பஸ் அதுக்கான ஏற்பாடு செய்யணும். ஆனா இவங்க ஏற்பாடு செஞ்சது என்ன தெரியுமா? அங்க போக்குவரத்து துறை அமைச்சர் பார்த்திபன், தமிழன் பார்த்திபன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு. இவர் யாருன்னா, இதுக்கு முன்னாடி விஜய் நடிச்ச கோட் படத்துல போக்குவரத்து காவல்துறை அதிகாரியா நடிச்சாரு. நீ போக்குவரத்து காவல்துறை அதிகாரி நடிச்சல, நீ தான் போக்குவரத்து துறை அமைச்சர் அப்படின்னு அவருக்கு பதவியை கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி இப்போ அவரு வந்திருக்கிறாரு. மக்கள் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஸ்தம்பிச்சு போச்சு. வெறும் பக்ரீத் பண்டிகை இந்த நிலைமைனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த வாக்களித்த வாக்காளர் பெருமக்கள் இருக்கிறாங்கல்ல, பக்ரீத் பண்டிகை விடுமுறை நாட்களுக்கே இப்பேற்பட்ட நிலைமை கிளாம்பாக்கம் ஸ்தம்பிச்சு போய் கிடக்குனா, இதுக்கு அடுத்து தீபாவளியோட லீவு, பொங்கலுடைய லீவுக்கெல்லாம் என்ன பண்ண போறாங்க மக்கள்? இவங்க என்னதான் அதுக்கு திட்டமிடல் வச்சிருக்காங்க? எதுவுமே கிடையாது. இன்னைக்கு ஓட்டு போட்டவங்கலாம் நம்ம அவசரப்பட்டு தான் ஓட்டு போட்டோமோ, ஏதோ ஒரு சினிமா மாயி இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸை பார்த்து நம்ம ஓட்டு போட்டு இன்னைக்கு நம்ம ஒண்ணுமே சிக்கித்த வச்சுக்கிட்டு இருக்குமே, முதலமைச்சர் வாயை திறந்து பேச மாட்டாரு, இவ்வளவு பிரச்சனைக்குமே அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறாருன்னு சொல்லி இன்னைக்கு மக்கள் எல்லாமே பரிதவிச்சு போய் நிற்கக்கூடிய ஒரு நிலைமை. அவர் அங்க தமிழன் பார்த்திபன் அந்த இடத்துல போய் ஆய்வு செய்யறேன்னு சொல்லி போறாரு. மக்கள் எல்லாமே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாங்க. அதுல பல மக்கள் கேட்கறது என்னன்னா, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வரதுக்கே இங்க பெரிய அளவுல பஸ் இல்லைங்க. நான் பெரம்பூர்ல இருந்து வரேன், நான் தாம்பரத்துல இருந்து வரேன், இப்படி சென்னையோட பல பகுதியில இருந்து வரும்போது அங்கிருந்து நான் கிளாம்பாக்கம் வரதுக்கே பெரிய பாடாய் போச்சு. சரியான அளவு பஸ் வசதி இல்ல. கிளாம்பாக்கம் வரதுக்கே ஃபர்ஸ்ட் பஸ் ஏற்பாடு இல்ல. இதுக்கு முன்னாடி திமுகவுடைய ஆட்சியில கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. கிளாம்பாக்கம் ஒரு பஸ் ஸ்டாண்ட் வரதுக்கு முன்னாடி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம எங்க போறோம் பெருங்குளத்தூர் வரைக்கும் அவ்வளவு பெரிய டிராபிக் இருக்கும். வண்டியெல்லாம் ஊர்ந்து தான் போவோம். ஆனா கிளாம்பாக்கத்தில் அவ்வளவு அற்புதமான ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டி, ஏர்போர்ட்டுக்கு நிகரான ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டி, அங்க பெரிய பஸ் எல்லாமே அந்த பக்கம் கொண்டு போய் வச்சுட்டு, இங்கிருந்து கோயம்பேடுல இருந்தோ சென்னையோட பல பகுதிகள் இருந்தோ கிளாம்பாக்கம் போறதுக்கான தனித்தனி பஸ் ஏற்பாடு செஞ்சு அவ்வளவு நேர்த்தியா அந்த நடைமுறை கடைபிடிக்கப்பட்டது. குறிப்பா அன்னைக்கு திமுகவுடைய போக்குவரத்துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் அவர் அவ்வளவு அழகா அந்த பணிகளை செஞ்சு, பொங்கலா தீபாவளியா என்ன நாட்கள் வருதோ அந்த இடங்கள்ல போய் அவ்வளவு கட்டுக்கோப்பா கொண்டு போய் அந்த இடத்துல எல்லாமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம, எந்த ஒரு மக்கள் சிரமப்படாம அவ்வளவு அழகா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. கடந்த 2 வருஷமா நல்லா எட் பண்ணி பாருங்க. கிளாம்பாக்கம் வந்ததுக்கு பிறகு இந்த தீபாவளியோ பொங்கலோ இவ்வளவு பெரிய பெரிய பண்டிகை, மக்கள் அவ்வளவு பெரிய கூட்டம் வந்தாலும் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருந்தது. கடைசியா பிரச்சனை வந்தது கூட எப்பனா, ஓட்டு போடுற அன்னைக்கு எங்களுக்கு சரியா பஸ் இல்லை அப்படின்னு. ஓட்டு போடுற அன்னைக்கு அது தேர்தல் ஆணையத்தோட கண்ட்ரோல்ல வந்துடும். அப்போ ஒரு அரசு இங்க முழுமையா செயல்பட முடியாத ஒரு நிலைமை. ஆனா இன்னைக்கு தாவேகாவுடைய ஆட்சியில அந்த கோட் படத்துல போக்குவரத்து காவல்துறை அதிகாரி நடிச்சவரை போக்குவரத்து துறை அமைச்சரை நியமிச்சிட்டாங்க. அவரு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வராரு. சார், முதல்ல எங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உள்ள வரதுக்கு சரியா பஸ் இல்லை சார். இப்போ நான் பஸ்ஸை புக் பண்ணிட்டேன். எனக்கு 10:45 பஸ், 10:45 பஸ் இங்க இருந்து கிளம்பி ஆகணும். ஆனா இப்போ மணி 11 இன்னும் என் பஸ் எங்க இருக்குன்னே தெரியல. என் பஸ் வந்துருச்சா இல்ல இனிமே வருமா இல்ல வராதா எதுவுமே எனக்கு தெரியல. 10:45 எடுக்க வேண்டிய பஸ் 11 எனக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. தம்பி, நீ நல்லா சாப்பிட்டுட்ட, நான் உன்ன சாப்பிடல. அவரோட பதில பாருங்க. தம்பி, பஸ் வந்துடும், ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம், இதுக்கு என்ன ஏற்பாடு, உங்க பஸ் எங்க இருக்குது, இதுக்கான எந்த ஒரு பதிலும் சொல்லாம, தம்பி நீ நல்லா சாப்பிட்டுட்ட, நான் உன்ன சாப்பிடல. இதுதான் அதுக்கு சொல்லக்கூடிய பதில். அதாவது அவர் மூலியமா என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த கேள்வி கேட்கக்கூடியவர் மது அருந்தி இருக்கிறாராம். அதுதான் அவர் சொல்றாரு. தம்பி நீ நல்லா சாப்பிட்டுட்ட, நான் உன்ன சாப்பிடல. நீ மது அருந்தி இருக்கிற, நான் உன்ன சோறே சாப்பிடல அப்படின்ற கொடுத்தாரு. இதை தாவேக்காவை சேர்ந்தவங்க என்ன பண்றாங்க, அவர் ஒரு குடிகார பட்டம் குத்து சுமத்துறாங்க. அவர் குடிகாரன் அவன் குடிகாரனா 2 போவான்பா, குடிகாரனா 2 போறாரு. அவன் கேட்கக்கூடிய கேள்வி நியாயம் இல்ல. 10:45 எடுக்க வேண்டிய பஸ் 11 பஸ் எங்க இருக்குன்னு தெரியல. அப்ப அவன் கேட்கக்கூடிய கேள்வி நியாயம் இல்ல. சரி, அவர் ஒருத்தர் மட்டுமா கேள்வி கேட்கிறாரு? அந்த அமைச்சரை சுத்து போட்டு ஒட்டுமொத்த மக்களுமே கேள்வி கேட்கறாங்க. எங்க பஸ் எங்கங்க, எங்களுக்கு நான் புக் பண்ண பஸ் எங்க கேட்கட்டா எந்த ஒரு எதுவுமே இல்ல. கடைசியில் என்ன செய்யறாருன்னா, அப்புறம் ஒருத்தர் கேட்கறாங்க, சார் வால்வோ கூட காணாம சார், வால்வோ பஸ்ஸுமே காணா சார்னு. அது நீங்க வால்வோட்ட போய் கேளுங்க, இது கவர்மெண்ட் பஸ் தாங்க, கவர்மெண்ட் பஸ் தான், நீங்க எங்கள்கிட்ட கேட்கணும், வால்வோட்ட கேளுங்க அப்படிங்கிறாரு. சார், வால்வோ ஒரு கவர்மெண்ட் பஸ் தான் சார், அதுவும் எஸ்இடிசி கீழே தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா அப்படிங்கிறாரு. அப்போ வால்வோ பஸ் எது, அரசு பஸ் எது, எந்த ஒரு புரிதலுமே இல்லாத ஒரு நபர் தான் இன்னைக்கு போக்குவரத்து துறை அமைச்சராக நியமிச்சிருக்காங்க. அப்போ சூப்பர் கட்சிக்கு தான் நம்ம ஓட்டு போட்டிருக்கோம் அப்படின்னு அந்த ஓட்டு போட்ட வாக்காளர் பெருமக்கள்லாம் அப்படி மனமோய்ந்து அப்படியே சந்தோஷத்துல துள்ளி குதிக்கக்கூடிய அளவுக்கு தான் போக்குவரத்து துறை அமைச்சரோட செயல்பாடுகள் இருந்தது. திமுக ஆட்சியில அந்த வால்வோ பஸ் அவ்வளவு அதி உயர்ந்த பேருந்துகள், அவ்வளவு அதி சிறப்பு மிக்க பேருந்துகள், நல்ல எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கக்கூடிய அந்த பஸ்ஸை எஸ்இடிசிக்காக, தமிழ்நாடு போக்குவரத்து துறைக்காக அந்த பஸ்ஸை வாங்கி அவ்வளவு ஏற்பாடுகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த அளவுக்கு சிறப்பான ஏற்பாடு. வெறும் கிளாம்பாக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டினது மட்டும் இல்லாம இந்த அங்க தேவையான பஸ், அரசு சார்பில் நியமிக்கக்கூடிய பஸ் அவ்வளவு குவாலிட்டியா நியமிச்சு வச்சிருந்தாங்க. ஆனா இது எதையுமே சிந்திக்காத மக்கள்
இன்னைக்கு ஓட்டு போட்டதால வால்வோ பஸ்ஸா, அது நீ வால்வோ கரண்ட போய் கேளு, ஏன் கவர்மெண்ட்ல வந்து கேட்கற அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு இப்பேற்பட்ட சூப்பர் அமைச்சரை நியமிச்சிருக்காங்க. இதையும் தாண்டி அமைச்சர் அதுக்கடுத்து ஒரு அதிரடி ஒன்று காட்டி விட்டுருக்காரு. அதுல என்ன சொல்றாருன்னா, வந்து பார்த்தேன், வந்து பார்க்கும்போது மக்கள்லாம் வந்து இந்த ரிசர்வேஷன் பண்ணாதவங்க, அன்ரிசர்வ் மக்கள்லாம் பெரிய அளவில் கூட்டம் நிறையா எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. அதோட பார்த்தேன், ரிசர்வேஷன் அதிகமாக இருக்கிறாங்களா, அன்ரிசர்வ் அதிகமாக இருக்கிறாங்கன்னு பார்த்தா அன்ரிசர்வ் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அதோட பஸ்ஸில் ஏறி அந்த ரிசர்வ் பண்ணாங்கல்ல, முன்னாடி டிக்கெட் எடுத்து வச்சு ரிசர்வ் பண்ண மக்கள், அவங்களெல்லாம் நீங்கள்லாம் கொஞ்சம் கீழே இறங்கிருங்கன்னு சொல்லி அவங்களாம் இறக்கி விட்டுட்டு, அன்ரிசர்வ்ல வந்தவங்கள முதல் பஸ் ஏற்றி அவங்களை அனுப்பி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன ஒரு அருமையான ஒரு அமைச்சர், என்ன ஒரு அருமையான ஒரு ஆட்சியை பாருங்க. ஒருத்தன் எதுக்கு டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணுறான்? நான் போகிற நேரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது, எந்த ஒரு கூட்ட நெரிசலில் நான் சிக்கிடக்கூடாது, எனக்குன்னு ஒரு சீட் இருக்கணும், நான் நிம்மதியாக போய் சேரணும்னு சொல்லி முன்னாடியே அந்த டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணி, அதுக்கு கூட காசு இருந்தால் அந்த காசை பே பண்ணி இப்படி போகிறதுக்காக தான் ரிசர்வ் பண்ணுறது. ஆனால் இது எதுவுமே இல்லாமல் நீ ரிசர்வ் பண்ணுறவன் இருக்கல்ல, நீ எல்லாம் கொஞ்சம் கீழே இறங்கிக்க, ஏன்னா ரிசர்வ் பண்ணாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதனால முதல்ல அவங்கள ஏற்றி அனுப்புகிறான் அப்படின்னா இதெல்லாம் எந்த வகையில் நியாயம்? இதெல்லாம் கொஞ்சமாச்சும் அறிவுக்கு பொருந்துதா? எந்த ஒரு செயலுமே இல்லாமல் ரிசர்வ் பண்ண கீழே இறக்கி விட்டு அன்ரிசர்வ்லாம் பஸ் ஏற்றி ஊரை அனுப்பி விடுறாங்கன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான ஆட்சி. இவங்களுக்கு என்ன செய்யணும்னே தெரியல. ஆட்சியில் வந்து உட்காந்தாச்சு, ஆனால் நான் என்ன செய்யணுன்றது இவங்களுக்கு தெரியல. திருச்சியில் திருவெரும்பூரில் ஒரு எம்எல்ஏ, அவர் தாவேகாவோட ஒரு எம்எல்ஏ, அவர் என்ன செஞ்சாருன்னா சட்டசபையில் உட்காந்து உட்காந்து தூங்கிட்டு இருந்தார். அவரு நான் அன்னைக்கு நினைச்சேன், மனுஷன் தூங்கல, எதையோ ஆழ்ந்து சிந்திச்சுக்கிட்டு இருக்காருன்னு அன்னைக்கே நினைச்சேன். பார்த்தோம்னா திருச்சியில் போயிட்டாரு. அந்த திருவெரும்பூர் ஏரியாவில் ஒரு குப்பை கிடங்கு ஒன்று இருக்குது. அந்த குப்பை கிடங்குக்கு போய் ஆய்வு பண்ணி அங்கே போயிட்டு பயங்கரமான ஐடியாக்கெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு, கலெக்டர்களுக்கு எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 850 டன் வரைக்கும் குப்பை வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்குது. இத்தனை ஆண்டு காலமாக இந்த குப்பையை சுத்தம் பண்ணுறதுக்காக, குப்பையை மறுசுழற்சி செய்கிறதுக்காக பல கான்ட்ராக்ட் கொடுத்து 40 கோடி ரூபா வரைக்கும் கான்ட்ராக்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பொதுவாகவே இப்படிதான், குப்பையை மறுசுழற்சி செய்கிறதுக்காக அது மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு சொல்லி பிரித்து அதை மறுசுழற்சி செஞ்சு அந்த குப்பைகளை குறைக்கிறதுக்காக 2 வருஷத்துக்கு 40 கோடி ரூபான்னு சொல்லி இங்கே கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டு இருக்கு. அப்படிதான் இந்த குப்பைகள் இங்கே சரி செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ இவர் வந்து எதுக்கு 40 கோடி ரூபா காசையும் நம்ம கொடுக்குறோம், குப்பையும் சரியான முறையில் க்ளீன் ஆகிற மாதிரி இல்லை, அதனால் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்க போகிறேன். பக்கத்தில் ஒரு ஒரு கல் குவாரி இருக்குது. அந்த குவாரியில் 1000 அடி பள்ளம் பல இடத்துல இருக்குது. சில இடங்கள் 1300 அடி படம் இருக்குது. சில இடங்கள் 1700 அடி பள்ளம் வரைக்கும் இருக்குது. அதனால் இங்கே இருக்க குப்பை எல்லாத்தையும் அள்ளிட்டு போய் அந்த குழியில் தூக்கி போட்டுட்டு அந்த பெரிய பெரிய பள்ளங்களில் போய் இந்த குப்பையெல்லாம் போட்டோம்னா இங்கே இருக்கக்கூடிய குப்பையெல்லாம் காணாம போயிடும், அங்கேயுமே பள்ளத்தை நிரப்பின மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு ஐடியா கொடுக்குறாரு. ஒரு படத்துல அதெல்லாம் சினிமாவில் பார்க்கலாம் நிஜமா நடந்துட்டு இருக்குது. ஏன்னா சினிமாக்காரங்கள்ட்ட ஆட்சியை கொடுத்து அப்படிதான் நடக்கும். வடிவேல் ஒரு காமெடியில் சொல்லுவார், டெல்லியிலேருந்து நமக்கு எல்லா நலத்திட்டங்கள் எது கொடுத்தாலும் நமக்கு வந்து சேர்றதுக்கு முழுமையாக வந்து சேர மாட்டேங்குது. ஏன்னா டெல்லி இங்கே இருக்குது, மேப் வச்சு காட்டுவார் வடிவேல், டெல்லி இங்கே இருக்குது, நம்ம தமிழ்நாடு இங்கே இருக்குது, அதனால இதுக்கு இவ்வளோ பெரிய தூரம் இருக்கிறதால நான் என்ன செய்ய போறேன், இங்க இருக்க தமிழ்நாடு அப்படியே தூக்கிட்டு போய் டெல்லி பக்கத்தில் வச்சுட்டேன், நமக்கு எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு வடிவேல் ஒரு ஐடியா கொடுப்பாரு பாருங்க. அந்த மாதிரி ஒரு ஐடியா, இங்க இருக்க குப்பை கடங்கில் இருக்கக்கூடிய குப்பை எல்லாத்தையும் கொண்டு போய் குவாரியில் இருக்கக்கூடிய பள்ளத்தில் போய் நரைச்சிட்டோம்னா எல்லா குப்பையும் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி உலகத்தில் யாருமே கண்டுபிடிக்காத அதிமேதாவித்தனமான ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு. இது கிட்டத்தட்ட வெடிகுண்டு போடுறதுக்கு சமம். அதாவது குவாரியில் இருக்கக்கூடிய பள்ளங்கள்ன்றது அது நீர்நிலை சம்பந்தமான ஒரு ஏரியா. அந்த இடங்களில் போய் குப்பையை கொட்டுறது, அது நிலத்தடி நீரில் போய் சேரும். நிலத்தடி நீரில் ஆல்ரெடி இது குப்பை கழிவுகள், இந்த கழிவுகள் அங்கே போய் நிலத்தடி நீரில் போய் சேர்ந்துச்சுன்னா அது விஷமா மாறும். விஷமா மாறி சுற்று வட்டாரத்தில் இருக்க ஒட்டுமொத்த ஊருமே விஷ தண்ணியை குடிக்கிற, அவங்களுடைய அந்த நிலத்தடி நீரில் இந்த விஷம் போய் கலந்து ஒட்டுமொத்த மக்களுமே விஷ தண்ணீரை குடிக்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுரும். அவ்வளோ ஒரு மோசமான ஒரு அபத்தமான ஒரு ஐடியா. இது ஒரு ஐடியான்னு சொல்லி இது பெருமையாக வர நான் கலெக்டர்கிட்ட பேசிட்டேன், அதிகாரிகள்கிட்ட பேசுகிறேன், கூடிய சீக்கிரமே அதை நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி என்னவோ பெரிய சயின்டிஸ்ட் லெவலில் அது எனக்கு பேட்டி கொடுத்துட்டாரு. அப்போ என்ன, யாரை எந்த துறைக்கு நியமிக்கிறோம், போயிட்டு இவர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஸ்ரீநாத்கிட்ட போய் கேட்குறாங்க, கச்சத்தீவு சம்மந்தமாக உங்களுடைய பிளான் என்ன அப்படின்னா நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ் தான் இவங்களுடைய பதில். அப்போ இப்பேற்பட்ட நபர்களை நீங்கள் ஆட்சி பொறுப்பில் உட்கார வச்சதால மக்கள் அவங்களுடைய மத நம்பிக்கையை, ஒரு பக்ரீத் பண்டிகைக்கு அவங்களுடைய மத நம்பிக்கையை கூட சரியாக கடைபிடிக்க முடியல. இன்னைக்கு பக்ரீத் பண்டிகையில் ஆரம்பிச்சது, நாளைக்கு முனியப்பன் சாமி, கருப்பண்ணசாமி, மாரியம்மன் கோயில்லையும் இது மாதிரியான பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் வந்து நிற்கிற அளவுக்கு இப்பேற்பட்ட ஒரு அணுகுமுறையில் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு நிம்மதியாக பஸ் டிராவல் பண்ண முடியாத அளவுக்கு மக்களுடைய நிலைமைகள், ஒரு குப்பை கிடங்கை எப்படி கையாளணும் அப்படின்னு தெரியாத அளவுக்கு அவங்க கொண்டு வந்த திட்டம் சிங்கப்பெண் அதிரடிப்படை, அதை கூட அந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறதுக்குள்ள இல்லாமல் அவருடைய அசிஸ்டன்ட் வீட்டுக்கு போய் வீடு திறப்பு விழாவுக்கு போய் முதலமைச்சர் போயிட்டு இருக்காருன்னா முழுக்க முழுக்க ரீல்ஸாலே இவங்க பிரச்சாரம் செஞ்சு வந்தாங்க. அந்த ரீல்ஸ் ஆட்சி நடக்குது, மக்கள் ரியல் வாழ்க்கையை தொலைச்சிட்டு அலையிறாங்க. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க.
இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.